இந்த பொம்மை ஏரம்ல தானே இருந்துச்சு, யார் இங்க கொண்டு வந்து வச்சாங்க? எனக்கு மனுஷங்களோட விளையாடி போர் அடிச்சு போச்சுமா, அதான் உன் பொம்மையை எடுத்துட்டு வந்தேன், நீ எடுத்துட்டு போயிருப்போம். எனக்கு குழந்தை கிட்ட போய் என்ன பேச்சு பேசுறீங்க? நம்மளை விட குழந்தைங்க தாண்டி இப்ப அதிகம் சிந்திக்குது. பாட்டி என்னாச்சு? வாலு போய் கத்தி வந்ததுங்கிற கதையாச்சு. அம்மாவை அங்க விட்டுட்டு பொண்ணை இங்க கூட்டியாந்துருக்கோம். சட்டு புட்டுன்னு இதையும் அங்க தள்ளி விடுற வேலையை பார்க்கணும். உங்க ரூம்ல பேட் ஸ்மெல் அடிக்குதுப்பா, பாட்டில்ஸ்லாம் நிறைய இருக்குதுப்பா. அப்பா, நீங்க குடிக்க வேற பழகிட்டீங்களாப்பா? சொல்லுங்கப்பா, நீங்க குடிச்சிருக்கீங்களா? கேக்குறேல்ல, சொல்லுங்கப்பா. உங்க அம்மா செஞ்சுட்டு போன வேலைக்கு என் பையன் விஷத்தை குடிக்காம விஸ்கிய குடிச்சிருக்கானே, அதுக்காக சந்தோஷப்படு. அம்மா கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு சும்மா இருக்கியா? சந்தியா, எங்க போற? என்னோட ரூமுக்கு. அந்த ரூமுக்கு போக வேண்டாம், என் ரூமை நான் கிளீன் பண்ணி தரேன், என் ரூம்லயே தங்கிக்க. எதுக்கு? என் ரூம் என்னாச்சு? அத வேண்டாத சாமான்லாம் போடுற ஸ்டோர் ரூம் ஆக்கிட்டோம். எப்படியோ எல்லா தடைகளையும் மீறி இந்த 3 கமலங்களையும் எடுத்துட்டோம். இனி அந்த பாதாள பைரவி கோவிலை கண்டுபிடிச்சு கமலங்களை வச்சு பைரவிக்கு பூஜை பண்ணி நாம இழந்த சக்தியை மீண்டும் பெறணும். அதுக்கப்புறம் முன்ன மாதிரி எந்த ஒரு சதி திட்டத்திலையும் மாட்டிக்காம ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பதான் நம்ம தண்டனை காலம் முடிஞ்சு பூதலோகத்துக்கு போக முடியும், நம்மோட தாத்தாவை அரசராக்க முடியும்.
என்னோட முயற்சிக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணினால் உன்னை பஸ்பமாக்கி பார்சல் அனுப்பணும்ல, அதுக்காகத்தான் உன்னுடைய விலாசத்தை கேக்குறேன். நீ என்ன பஸ்பமாக்க போறியா? வேடிக்கை. உன்னை அழிக்கிறதுக்காகவே படைக்கப்பட்ட சக்தி நான். நீ 3 கமலங்களையும் ரொம்ப திறமையா எடுத்துட்டா பாதாள பைரவிக்கு பூஜை பண்ணிட முடியுமா? என்னை பத்தி சகல விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கிற நீ யார்? அழிச்சது யாருன்னு தெரியாம நீ அழிஞ்சு போய் ஆவியா அலையக்கூடாதுன்னு தான் நான் இத சொல்றேன். நான் மைதியினால் ஏவப்பட்ட ஏவல். உன்னை அழிக்காம நான் பூதலோகத்துக்கு திரும்ப மாட்டேன். பாதாள பைரவி கோவில் எல்லைக்குள்ளையும் உன் கால் வைக்க விட மாட்டேன். எப்ப நீ மைதின் ஏவனை ஏவல்னு சொன்னியோ அந்த நொடியே உன்னோட அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. நீ மட்டும் இல்ல, மைதினால அனுப்பப்படுற எந்த தடைகளையும் நான் சமாளிப்பேன். எல்லாத்துலயும் வெற்றி அடைஞ்சு பாதாள பைரவிக்கு பூஜை பண்ணி என்னோட சக்திகளை நான் மீண்டும் பெறுவேன். அதையும் பார்க்கலாம். ஐயோ 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 வேண்டாம் 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 விட்டு விட்டு ஐயோ பாட்டி, என்ன தலை சீவி விடுங்க பாட்டி. பார்த்தா தெரியல? நான் என்ன சும்மாவா உட்காந்துட்டு இருக்கேன்? காய் வெட்டிட்டு இருக்கேன்ல. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு பாட்டி. ஆ, உன் 60 அடி கூந்தலை அள்ளி முடிச்சுக்கிட்டு போலன்னா உன்னை உன் ஸ்கூலுக்குள்ள விட மாட்டாங்களோ? போ போ, ஒரு நாள் இப்படியே போனா உன்னை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. போடி. வந்துட்டா காலங்காத்தால சீப்பை தூக்கிக்கிட்டு. அத்தை, என்னடி இது, தலையை விரிச்சு போட்டு கிச்சனுக்கு வந்திருக்க? இப்படிதான் வருவாங்களா கிச்சனுக்கு? முடி விழாது. பாப்போ, எனக்கு கொஞ்சம் தலைவாரி விடுறீங்களா? என்னது தலைவாரி விடுறதா? சமைச்சிட்டு இருக்கல்ல, நீயே பாக்குறல்ல நான் சமைக்கிறதா இல்ல உனக்கு தலைவாரி விடுறதா? நீயே சொல்லு. நீ என்ன இப்ப அழகி போட்டிக்க போற? ஸ்கூலுக்கு தானே போற? இப்படியே போ, இதுவே நல்லாதான் இருக்கு. போ. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் படிக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு. என்ன வேணும் உனக்கு? ஸ்கூலுக்கு நேரமாச்சு, தலைவாரி விடுங்க சித்தி. உனக்கு தலைவாரி விட்டா நான் இப்ப படிக்கிறது? உன் பேன் பிடிச்ச தலைக்கு ஜடம் ஒண்ணுதான் குறைச்சல். ஏண்டி நீ ஸ்கூலுக்கு போய் பெரிய கலெக்டர் ஆக போற? தலைவாரி ஜட பின்னி போடணுமா? பாப்பா. இன்சான் உடம்பில் தலையே பிரதானம் என்கிறார்கள். தாத்தா, ஆனால் மனிதன் தலையை பயன்படுத்துகிறானா, அதற்குள் இருக்கும் அறிவை வெளிப்படுத்துகிறானா? தலைக்கு வெளியே இருப்பவற்றுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் தலைக்கு உள்ளே. எனக்கு தலைவாரி விடுங்க தாத்தா. எனக்கு காலவாரி விடத்தாமா தெரியும், தலைவாரி விட தெரியாத. என்ன தாத்தா சொல்றீங்க? அதாவது என் தலைவே உன் பாட்டி தாமா வாரி விடுவா. நான் ஒரு சோம்பேறிமா, எந்நேரம் எதையாவது ஒன்று படிச்சுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டே இருப்பேம்மா. அறிவு வளர்க்கறதுக்கு ஆசைப்பட்டேனே தவிர இந்த முடியை பற்றிலாம் நான் கவலையே பட்டதில்லம்மா. வேற யாராவது ஆவரேஜ் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் உன் தலையை நீட்டுமா. போ போ. அம்மா, எப்பம்மா வருவ?
சுஜா சுஜா எதுக்குமா இப்படி நடுராத்திரில அழற? அம்மா, என் குழந்தை எனக்கு வேணும்மா. நான் சந்தியாவை பார்க்கணும்மா. என்னம்மா பைத்தியக்காரத்தனமா இப்படி பேசுற? சந்தியா வாரம் ஒருத்தட்ட இருக்கணும் தானே பேசி முடிச்சிருக்கோம். இந்த வாரம் அவ அப்பா கிட்ட இருக்க போறா, அடுத்த வாரம் உன்கிட்ட வந்துட போறா. இல்லம்மா, தவணை முறையில கொஞ்சம் தான் என் குழந்தைய நான் பெற்றேனா. என் குழந்தை முழுசா எனக்கு இப்பவே வேணும்மா. என்னம்மா ஏன் இப்ப அழுவுறா? அவளுக்கு சந்தியா வேணும்னு அழுவுறாப்பா. சந்தியா வேணும்னா உடனே எப்படி வருவா? அடுத்த வாரம் தானே வருவா. இல்ல, எனக்கு இப்பவே வேணும். சுஜாதா, உனக்கு வாழ்க்கையே விளையாட்டா போச்சு. நீ ஒவ்வொன்றையும் தெரிஞ்சு செய்யறியா இல்ல தெரியாம தான் செய்யறியான்னு தெரியல. டேய் போடா, நீ போ. என்னம்மா நீயும்? சொல்றத கேளு, போ. உன் பங்குக்கு நீ எதையாவது பேசி அவளை குழப்பாத, போ. நான் பாத்துக்கிறேன், நீ போ. எப்படியோ போங்க. சுஜாதா, பெத்தவங்க குழந்தை தான் கூட தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா சில பேருக்கு அது அமையறதில்ல. என்ன செய்யறது? எல்லாம் விதி. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இல்லம்மா, அந்த உமா அங்க இருக்கல்ல, அவ என் குழந்தைய என்னெல்லாம் பண்ண போறாளோன்னு எனக்கு பயமா இருக்குமா. உன் குழந்தைய அவ என்ன பண்ண முடியும்? அடுத்த 7 நாள்ல நாம அனுப்பின மாதிரி அவன் திரும்ப ஒப்படைக்கணும். இல்லைன்னா நான் அவனை விட்டுடுவேனா, உண்டையில ஆக்கிடுவேன் பாரு. உன் குழந்தைக்கு எதுவும் ஆகாது, பேசாம படுத்து தூங்குமா. சொன்ன கேளு. சொல்றேன்லம்மா, பேசாம படுத்து தூங்கு. படுத்துக்கோ, படு. அழாத அழாத, சொன்ன கேளு. செத்தவன் பிழைத்ததாக 7-14 உலகத்திலும் சரித்திரமே கிடையாது. அதேபோல் சாபத்தால் சக்திகளை இழந்த மூசா மீண்டும் அதை மீட்க முடியாது. மன்னா, 3 கமலங்களையும் எடுத்து போய் பாதாள பைரவிக்கு பாத பூஜை செய்தால் மீண்டும் மூசாவுக்கு சக்தி கிடைக்கும் என்ற கூற்று, அந்த கூற்றில் உண்மை இல்லை. அவனை காட்டில் சுற்றவிட அந்த முனிவரின் ஆன்மா செய்த சதி. அப்படியானால் நீங்கள் தொடர்ந்து மூசாவை கொல்ல, அதாவது இப்போதும் ஒரு சக்தியை அனுப்பியிருக்கிறீர்கள். ஏன்? சக்தியே இல்லாத, சக்தியே பெற முடியாத மூசாவை ஏன் கொல்ல வேண்டும்? அவனை கண்டு ஏன் நீங்கள் பயப்பட வேண்டும்? சக்தி உள்ளவனோ இல்லாதவனோ எதிரி என்று ஆனபின் அவனை கொல்வதுதான் சத்திரிய சாஸ்திர தர்மம். நான் அழிய வேண்டும் என்று எவனாவது மனதில் நினைத்தால் கூட நான் அவனை விட்டு வைக்க மாட்டேன். இந்த பூத உலகில் நானே நிரந்தர மன்னன், நானே நிலையான அரசன். மாமன்னர் மைதி வாழ்க வாழ்க! மாமன்னர் மைதி வாழ்க வாழ்க! மூசாவை கொல்ல இதுவரை அனுப்பிய சக்திகளிலேயே இப்போது அனுப்பியுள்ள சக்தி தான் மிக பெரிது. ஒரு முறை அழிந்தால் மறுபடியும் தன்னையே உருவாக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த சக்தி இந்நேரம் மூசாவை சாம்பலாக்கி இருக்கும். இனி இந்த பூதலோகத்தில் எனக்கு எதிரியே கிடையாது. என் ஆயுளையும் அரியணையையும் நீடிக்க வந்த அற்புத சக்தியே, வா. விழுப்புண்களோடு வந்திருக்கிறாயே, அந்த மூசாவை வீழ்த்தி விட்டுத்தானே வந்திருக்கிறாய். மாமன்னர் மன்னிக்க வேண்டும். மூசாவை அழிக்க என் முழு சக்தியை உபயோகப்படுத்தியும் தோற்று போனேன் மன்னா. என்ன உளறுகிறாய்? உளரவில்லை மன்னா, உண்மையைத்தான் கூறுகிறேன். கமலங்களை கொண்டு வந்து பாதாள பைரவிக்கு பாத பூஜை செய்யும் வரைதான் அவனுக்கு சக்தி கிடையாது. அந்த சாமானியனை சாகடிக்க என்ன சிரமம்? நானும் அப்படித்தான் நினைத்தேன். பிறகென்ன குழப்பம்? மூசாவுக்கு சக்தி இல்லை என்றாலும் அவன் கையில் இருக்கும் கமலங்களுக்கு ஒரு வெல்ல முடியாத தெய்வீக சக்தி இருக்கிறது மன்னா. அது அவனை நெருங்கும் சக்திகளை நெருங்க விடாமல் எதிர்த்து அளிக்கிறது. அதனோடு எந்த சக்தியாலும் போராட முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. முடிந்தால் நீங்கள் அவனோடு சமாதானமாக போய்விடுங்கள். நான் உருவாக்கிய அழிவு சக்தியே, நீ எனக்கு அறிவுரை சொல்லாதே. யாரோடு சண்டை போடுவது, யாரோடு சமாதானம் செய்து கொள்வது என்பது எனக்கு தெரியும். என் கண்மண் நிற்காத, தொலைந்து விடு. அண்ணா, மூசா பாதாள பைரவிக்கு பாத பூஜை செய்து விட்டால்? செய்ய விட்டால் தானே. செய்ய விட மாட்டேன். என் உயிருள்ளவரை அது நடக்காது.
சரி சரி, நான் யோசிக்க வேண்டும். எல்லோரும் கலைந்து போங்கள். மன்னா, கலைந்து போங்கள்.